நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, 2025 சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான். இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்ப போறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி நேயர்களுக்கான 2025 ஆண்டு நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கிறோம். குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அப்போ 4ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4ஆம் வீட்டில் குரு பகவான் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி, பாவக அதிபதியாக வருகிறார். அவர் 4ல் அமர்ந்து உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை பார்க்கிறார். என்னென்ன முக்கியமான ஸ்தானங்களை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4ல் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடை பார்க்கிறார். 8ஆம் வீடை பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்கார். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கார். அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 3 பாவமே பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான பாவங்கள். என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செயல்படுத்த போகுது குரு பகவான் பார்வை மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, மன மகிழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு, மன நிம்மதி இருப்பதற்கான வாய்ப்புண்டு. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து நிம்மதியில்லாத தூக்கத்தை கொடுத்து வந்தார் பார்த்தீங்களா. நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நிம்மதியான தூக்கத்தை குரு பார்வை மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க. சண்டை சச்சரவுகள், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், என்ன எடுத்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, நம்ம செஞ்சாலே தப்பாயிடுதே அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையெல்லாம் மாறி சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான செயல்பாடுகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். தோல்வி பயம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த தோல்வி பயம் விலகப் போகிறது. நல்ல விதமான மதிப்பெண் பெற்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான புகழ், உங்களுக்கான கீர்த்தி, உங்களுக்கான வெற்றி குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள். தெய்வீக நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக நம்பிக்கை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் வேலை பார்க்குறீங்களோ, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவர், நல்ல ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று பேர் வாங்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. சுய கட்டுப்பாடு ஃபஸ்ட்டு இருக்கும். இவ்வளோ நாளாக என்ன செய்யணும் தெரியாமல் எதனால் செஞ்சு பார்ப்போம், நம்ம எப்படியா வெற்றி பெற்ற மாட்டோமா, போராடி முயற்சி பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த நிலை மாறி, இதை செய்யணும், இதை செஞ்சால் இப்படி லாபம் வரும், இதை செஞ்சால் இப்படி வெற்றி வருங்கிற சுய கட்டுப்பாடு மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் திருமண விஷயங்களில் உள்ள தடைகள் இருக்குன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார். திருமணம் முடித்தவர்களுக்கு, திருமணம் முடித்து இருக்கவர்களுக்கு மனைவி மூலமாக லாபங்கள் கிடைக்கும். பொருளாதார நிலையான சூழ்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும். மனைவி உங்களுடைய மனைவி சொத்து கிடைக்கும், அல்லது உங்கள் மனைவி புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது பதவி உயர்வு பெறுவாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மாணவர்களாக படித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு.
நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனாலும் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணி நீங்கள் படித்து சில விஷயங்கள தடைகள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உறுதியாகவே உங்களுடைய முழு மனதோடு இனிமேல் படிங்க. கட்டாயமாக மாணவர்கள் மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அல்லது தொழில் மூலமாக அடுத்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் உறுதியாக ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால், உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரொம்ப அருமையாக இருந்தால், நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஒரு ப்ளஸ்ஸாக ஏற்பட்டு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஏற்கனவே நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். என்னென்னா, மீனராசிக்காரர்கள் உறுதியாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மீனராசி என்பர்கள் உறுதியாக வருடத்துக்கு இருமுறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது எந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக பின்பற்றி நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ பின்பற்றாத நபர்கள் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் மதுரை மீனாட்சி அம்மனை இந்த குரு பயிற்சி நடைபெறும்போது மே மாதம் மேல் குரு பயிற்சி நடைபெறும்போது மே 14 குரு பயிற்சி நடைபெறுது. ஸோ அதுக்கு மேல் உறுதியாக 2 முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் குரு பகவானும் மதுரை மீனாட்சி அம்மனும் உறுதியாக கொடுப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன்.